கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிப்போம். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு என்று சொல்லப்படுகிறது. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். இன்னைக்கு அநேகர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, இன்னும் இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவர்கள்லாம் உண்டு. ஏன் படித்தவர்கள் கூட இருப்பவர்கள் உண்டு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மூடத்தனமான ஒரு சிந்தனை தான் பரியாச குணங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுதல். எது பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுதல்? இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு ஒரு அலட்சியமாக செய்கிற பாவங்கள், லஞ்சம், ஊழல், அநியாய காரியங்கள், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பாவம் செய்யாத மனுஷர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் பாவத்தை பாவம்னு சொல்லி உணர்ந்து தலை குனிகிற ஒரு நிலைகள் இருக்கிறவங்கன்னா உண்மையாகவே அவங்க மூடர் கிடையாது. ஆனால் ஊரில் செய்யாத பாவத்தையாக நான் செஞ்சிட்டேன்னு எந்த பாவத்தை நினச்சாலும் அந்த பாவத்தை நம்ம பரியாசம் பண்ணுறதுக்கு சமம். அதை தான் சொல்கிறாரு, அப்பேற்பட்டவர்களை தான் மூடர்கள் என்று சொல்கிறார். ஒருவேளை இன்றைக்கி அது ஒரு ஐஸ்வர்யவான்களாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய படித்தவர்களாக கூட இருக்கலாம். அப்பேற்பட்டவர்கள் கூட ஒருத்தங்களை பரியாசம் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாமே மூடர்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா திருக்கல்லில் எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, வாலிப பிள்ளைங்களை வம்பிழுக்கிறதுமான ஒரு சிந்தனைகள், பரியாசம் பண்ணுற ஒரு குணங்கள் இருக்குது. ஒரு வயசானவங்க போனால் கூட டே இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. கடைசியில் திரும்பி பார்த்துட்டு என் ஃப்ரெண்டாக கூப்பிட்டேன்னு சொல்கிற ஒரு குணங்கள்லாம் உண்டு. அப்போ இந்த மாதிரி ஒரு பரியாச சிந்தனைகள் தான் முட்டாள்தனம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதோட மாத்திரமில்ல, அவங்க நாயை கூட விட்டு வைக்கிறது இல்லை. நாய் பக்கத்தில் போயிட்டு நாய் மாதிரி கத்தி அந்த நாயை ஒரு பயமுறுத்துறதை கூட அவங்க ஒரு சந்தோஷமாக நினைக்கிறாங்க. எனவே இப்படி எல்லா மனுஷர்கள் மத்தியிலும் பரியாசத்தை எதிர்பார்க்குறாங்க. எல்லா மனுஷரையும் பரியாசம் பண்ணி அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறவங்க எல்லாருமே மூடர்கள் என்று சொல்கிறாங்க. எனவே மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். பாவம் இதெல்லாம் ஒரு பாவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதை தான் சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது வசனமே சொல்லப்படுது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுது. இப்போ இதில் 3 விதமான காரியங்களை சொல்கிறார். துன்மார்க்கர்களுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருவது. அப்போ இந்த இடத்துல 3வது விஷயத்தை பார்க்கப்படும் பொழுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். நீங்கள் ஒருத்தன் பரியாசக்காரன் உட்காருவதினால தான் அவனுடைய பரியாச சிந்தனைகள் தான் நமக்கும் அந்த மாதிரியான குணங்கள் நாமளும் ஒரு முறை பரியாசம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த பரியாசம் பண்ணுவதனால அவர்கள் மனது எவ்வளவு வேதனைப்படும் அப்படிங்கிற அந்த குணம் இல்லாமல் நாமளும் அதை பரியாசம் பண்ணி பார்ப்போமேங்கிற அந்த சிந்தனைக்கு போயிடும். அதனால் பரியாசம் பண்ணுகிறவர்களிடத்தில் நீங்கள் உட்காராதீங்க என்று இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கு மாறாக என்ன பண்ணு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரா, இந்த பரியாசம் பண்ணுவது சரின்னு சொல்கிறாரா, அல்லது துன்மார்க்கருடைய வழிகளை உட்காருவது சரின்னு சொல்கிறாரா என்பதை நம்ம உணர்கிறவர்களா, பாவிகளுடைய வழிகளில் நிற்கிறது சரின்னு சொல்கிறாரா என்பதை உணர்கின்ற அந்த ஞானம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் உண்மையாகவே தேவ ஞானம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்ம வருகின்ற நாட்களில் பரியாசம் பண்ணுவதை தவிர்க்கிற ஒரு குணம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அறிவு, திறமை, புத்தி இவைகளெல்லாம் இன்னும் அதிகப்படும்படியாக தேவன் கிருபை அளிப்பார். இதை தான் அதே 14வது அதிகாரம், அதாவது நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்கிறாரு, பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான். அப்போ புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும், பரியாசக்காரனுக்கு ஞானம் என்னதான் தேடினாலும் அவனுக்கு கிடைக்காது என்று சொல்கிறேன். ஏன்னாக்கா இன்னைக்கு சில பேர் பார்த்தா உண்மையாக ஞானத்தினுடைய ஆரம்பம் யார் அப்படின்னா தாய் தகப்பன் தான். தாய் தகப்பன் இடத்துலேருந்து தான் நமக்கு ஆரம்ப ஞானமே கிடைக்கிது. அந்த தாய் தகப்பனை கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க.
அப்படின்னா அவர்களுக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லை, நான் படிச்சுட்டேன், நான் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினப்பில் எத்தனையோ பேர் தாய் தகப்பனை கூட பரியாசம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறாங்க. எனவே அதான் சொல்கிறாரு, பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிக்க மாட்டான். ஏன்னா அந்த ஞானம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, தனக்கு கீழானவர்கள் இடத்துல கூட வரும். புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னா படிக்காதவர்கள் இடத்துல கூட வரும். அடுத்தது என்ன, சிறியவர்கள் மத்தியில் கூட வரும், ஏழ்மையானவர்கள் மத்தியில் கூட வரும், வயதானவர்கள் மத்தியில் கூட வரும். இப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம அலட்சியம் பண்ணுவதனால அந்த ஞானத்தை நம்ம அடைய முடியாது என்று சொல்கிறார். எனவே எல்லா மனுஷர்களையும் கனம் பண்ணுகின்ற அந்த ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க, அதுதான் ஞானத்தின் ஆரம்பமாக கூட இருக்குது. எனவே பரியாசக்காரர் அதான் இந்த இடத்துல சொல்கிறார், பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. எனவே யாரையும் நம்ம பரியாசம் பண்ணாமல் அவங்களுடைய நிலை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளால் முடிஞ்சால் உதவி செய்யலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அவங்கள பரியாசம் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நமக்கு இருக்கிற அறிவு கூட குறைஞ்சி போகுது. அல்லது நாம் ஒரு சரியான ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம், அந்த டிசிஷனை வந்து ஒருத்தங்க ஒரு தாழ்மையானவங்க, ஏழ்மையானவங்க அல்லது நமக்கு கீழான வயதுள்ளவர்கள் சொன்னாக்க அவங்க சொல்லி நம்ம கேட்குற மாதிரி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனை மாற்றுவோம். அந்த முடிவுகளை, அந்த தீர்மானங்களை மாற்றுகிறவர்களாக கூட இருப்போம் இல்லையா? இதுதான் வந்து என்னன்னு சொல்ல பண்ணுது, அப்போ நமக்கு இருக்கிற அறிவு கூட குறைஞ்சி போயிடும். எனவே பரியாசம் பண்ணுவது தவிர்ப்போம். நிமித்தமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடிக்கிறது இல்லை. இப்போ நமக்கு ஞானம் தேவைன்னாக்க நம்ம பரியாசம் பண்ணுவதை நிப்பாட்டணும். பரியாச சிந்தனைகள் இருக்கக்கூடாது. பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்துல உட்காருவதை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பாவமா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பாவம்னா அது பாவம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் தான் நமக்கு உருவாகணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறோம், புத்தியுள்ள மனுஷனுக்கும் லேசாய் அறிவு லேசாய் வரும் என்று சொல்ல முடியும். புத்தியுள்ளவன் நம்ம ஞானம்ங்கிறதோ புத்திங்கிறதோ உடனே எல்லாம் அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு ஆண்டவர் கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு முறைகள்லையும் நம்ம சரியான வழிகளில் ஜீவிக்கப்படும் பொழுது அப்படின்னா, சத்தியத்தின் பாதைகளில் ஜீவிக்கப்படும் பொழுது, இந்த முன்பு சொல்லப்பட்டது போல துன்மார்க்கர் பாவிகள் வழியில் நிற்காமல் இருப்பது, பரியாசகர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருப்பது, இது போன்ற அந்த 3 காரியங்களில் நம்ம சரியாக அதை அவாய்ட் பண்ணி நம்ம தவிர்த்து நம்ம ஜீவிக்கப்படும் பொழுது நிச்சயமாக தேவன் அந்தந்த நாட்களுக்கு ஏதுவான புத்தியும் அனுபவங்களையும் நமக்கு தரார். எனவே வர நாட்களில் யாரையும் பரியாசம் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் இந்த பாவம்லாம் பாவமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லப்படுது. எந்த வசனம்னாக்க 14வது அதிகாரம் 9வது வசனம், மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது பாவம்னா அதை பாவம்னு உணர கற்றுக்குங்க. இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி உலக அளவில் பாவங்கள் பெருகி காணப்படுது. லஞ்சமோ, திருட்டோ, கொலையோ, கொள்ளையோ, விபச்சாரமோ, சண்டைகளோ, மூர்க்கங்களோ, இது எது செய்தாலும் பரலோகம் செல்ல முடியாது என்பதை உணர்கின்ற அந்த ஞானம்தான் நிச்சயமாக உங்களை நல்வழிப்படுத்தும், பரலோக ராஜ்யத்திலும் சேர்க்கும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.